ஒரு புத்தகம் இருக்கிறது. அதன் பெயர் மனுஸ்மிருதி. பிராமணர்களே உயர்ந்த வர்ணம் என்று அது கூறுகிறது. சூத்திரர்கள் பிரபஞ்ச புருஷனின் பாதத்திலிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் சேவை செய்யவே பிறந்தவர்கள் என்கிறது. வேதங்களும் இதையேதான் சொல்கின்றன. வாய், தோள், தொடை மற்றும் பாதத்திலிருந்து 4 வர்ணங்கள் உருவானதாக அவை கூறுகின்றன. நூற்றாண்டுகளாக தீண்டாமையை நியாயப்படுத்த இந்த நூல்கள் பயன்படுத்தப்பட்டன. கல்வி மறுக்கப்பட்டது, கண்ணியம் மறுக்கப்பட்டது, நிலம் மறுக்கப்பட்டது. அம்பேத்கர் சொன்னார், எதிரி சாதியை கடைபிடிக்கும் மக்கள் அல்ல, இந்த சாதி மதத்தை அவர்களுக்கு கற்பிக்கும் சாஸ்திரங்களே எதிரி. நாங்கள் இந்த நூல்களை எரிக்கவில்லை. மனித மாண்பிற்கு மேலான அவற்றின் அதிகாரத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம். அன்பிற்கு மேல் எந்த நூலும் இல்லை, மனிதனுக்கு மேல் எந்த புனித நூலும் இல்லை. இது மனிதர்களுக்கு எதிரான போர் அல்ல, இது ஒரு கருத்தியலுக்கு எதிரான போர். ஒரு மனிதன் மற்றவரை விட உயர்ந்தவனாக பிறக்கிறான் என்ற எண்ணத்திற்கு எதிரான போர். அந்த எண்ணம் இந்த நூல்களில் வாழ்கிறது. அதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இது 64 தெய்வீக நகர்வுகளில் 3வது நகர்வு. ஏப்ரல் 23 நீங்கள் வாக்களிக்கும் முன் 8வது நகர்வை பாருங்கள். ஒரு முகத்தை அல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று அது உங்களுக்கு கற்பிக்கும்.